சாதிய பாகுபாடு, இந்த ஏற்றத்தாழ்வு உணர்வை சகித்துக் கொள்ள முடியாமல் கட்டிய மனைவியை விட்டு பிரிந்து துறவரம் பூண்ட மகான் என்றால் அவர் ஏற்ற கோட்பாட்டிலே எவ்வளவு உறுதியாக இருந்திருக்கார் என்பதற்கு சான்று. அந்த மனித புனிதர், அந்த மெய்யியல் ஞானி, மெய்யியல் புரட்சியாளர் ஐயா ராமானுஜருக்காக ஒரு இடம், அவருக்காக ஒரு இடம். ஐயா கருணாநிதி அவர்கள் கலைஞர் தொலைக்காட்சியிலே மதத்தில் புரட்சி செய்த மகான் என்று ஒரு தொடர் எழுதி தொடர்ச்சியா வந்தது. நீங்க கொடுக்கல, நான் அவரை போற்றுவதற்கு நன்றி உணர்வோடு அந்த ராமானுஜரை போற்றுவதற்கு ஒரு இடம். அடுத்தவன் யார்? எங்கள் தாத்தா, தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர். அறிவார்ந்த பெருமக்களே, கண்ணுஞ்சடையாமல் கையும் தளராமல் உண்ணப்பசி எழுவதோராமல் எண்ணி எண்ணி செந்தமிழ் தாய்க்கு செய்த திருத்தொண்டுக்கு இந்நிலத்துண்டோ இணை என்று நம்முடைய தாத்தா ஊவேசா அவர்களை நம்முடைய தாத்தன் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை புகழ்ந்து பாடுகிறார். செந்தமிழ் தாய்க்கு செய்த திருத்தொண்டுக்கு இந்த நிலத்துண்டோ இணை என்று பாடினான். அவனை நீ அனிதினமும் நினை என்றுதான் அவனுக்காக ஒரு இடம், அவனுக்காக என் தமிழ் தாத்தன் ஊவே சாமிநாதையருக்காக ஒரு இடம். நீங்க பாருங்க, ஐம்பெரும் காப்பியங்களில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவகங்கை சிந்தாமணி மூன்றையும் அச்சில் ஏற்றி நூல் வடிவிலே தந்த பெருந்தகை நம்முடைய தமிழ் தாத்தா உவே சாமிநாதையர். 10 பரிபாடல், புறநானூறு, புறப்பொருள், வெண்பாமாலை, இப்படி பல்வேறு தமிழ் இலக்கியங்களை, ஆகப்பெரிய இலக்கியங்களை எல்லாம் அச்சில் ஏற்றி நூல் வடிவிலே தந்த மகான் நம்முடைய தமிழ் தாத்தா உவே சாமிநாதையர் அவர்கள். என்ன அழிஞ்சு போயிருக்கும். பாரதி தமிழுக்கு புது அணிகலனை பூட்டினான். தமிழ் தாத்தா உவேசா அது ஏற்கனவே இருந்த அணிகலன்கள் மங்கி இருந்தது இல்லையா, அதை துளக்கி மறுபடியும் அதே தமிழ் தாய்க்கு அணிவித்தாருங்கிறான். புரிதுன்னு நினைக்கிறேன். ஆகச்சிறந்த தொண்டினை தமிழுக்கு, தமிழ் தாய்க்கு செய்த, தமிழ் சமூகத்துக்கு செய்த பெருந்தகை நம்முடைய தாத்தா உவே சாமிநாதையர் அவர்கள். அவருடைய தாத்தா அவர் இளமையதா இருக்கும்போது, சாமிநாதா நீ இங்கிலீஷ் படிச்சுக்க, லோகத்தில் நல்லா வாழலாம், சமஸ்கிருதம் படிச்சுக்கோ, மேல் உலகத்தில் நல்லா வாழலாம், நம்மால் தமிழ் படித்தா 2 லோகத்திலையும் நல்லா வாழலாம்னு போயிட்டோம்ல. அந்த அந்த பெருந்தகைக்கு தான் ஒரு இடம். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த சுவடி இந்த வீட்டில் இருக்குன்னா நேரடியாக போய் நடந்து அந்த சுவடியை கொடுங்க, நான் அச்சு பதிப்பிச்சுக்கிறேன்னு சொல்லி வாங்கிட்டு வர்றது எளிது. எங்கே இருக்குன்னே தெரியாமல் கால் செருப்பும் இல்லாது நடந்து 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 அந்த பயணத்தில் சொல்லாமல் கண்ணும் ஜடையாமல் கையும் தளராமல் உண்ணப்பசி எழுவதோராமல், பசிச்சலும் சோறு கிடைக்காம எண்ணி எண்ணிங்கிறான் பாருங்க. எண்ணி எண்ணி செந்தமிழ் தாய்க்கு செய்த திருத்தொண்டுங்கிறான் பாருங்க. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு இடத்துக்கு போகிறாரு, அவர் நண்பர் வீடு, பெரிய பணக்கார வீடு. அப்போ என்னென்னா அவங்க சாப்பிடு சாமிநாதன் சொல்லலை, ஏன்னா அடுத்த இன்னொரு வீட்டுக்கு போகிறாரு, அங்கே போய் சாமிநாதன் சாப்பிட்டுக்குவாருன்னு அவங்க சோறு போடல. அங்கே இருந்து இங்கே வராரு, அவர் வீட்டில் இருந்து வராரு, வரும்போது ஐயர் சாப்பிட்டு வந்திருப்பாருன்னு இவனும் போடலை. ஆனால் வெக்கத்தை விட்டு எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுங்க கேட்காம பச்சை தண்ணியை குடிச்சிட்டு படுத்து கிடந்து ஒவ்வொரு சுவடியாக எடுத்து அதை அச்சிலை ஏற்றி அழியாமல் பாதுகாத்த பெருந்தகை நம்முடைய தமிழ் தாத்தா உவே சாமிநாதையர். அவன் ஏன் போற்றப்படலை? திருக்குறள் நமக்கு எப்படி கிடைக்குது? நம்முடைய பாட்டன் அயோத்திதாச பண்டிதனுடைய தாத்தா கந்தப்பனார் ஹாரிங்டன் இடத்திலே அந்த ஓலைச்சுவடியை கொடுத்து, அவர் அங்கிருந்து எல்லிஸ் கிட்ட கொடுத்து அதை அச்சில் ஏற்றி வருது. ஒரு ஆகப்பெரிய பணியை செய்த நம்முடைய தாத்தா அயோத்தியாச பண்டிதர் ஏன் போற்றப்படவில்லை? அவன் பறையன் என்பதாலும் தமிழன் என்பதாலும். நம் தாத்தா ஊவேசா ஏன் போற்றப்படவில்லை? இவன் ஐயன் என்பதாலும். நாம ஏன் போற்றோம்? அது எந்த காரணத்தால் நீ நிராகரிச்சியோ அந்த காரணத்துக்காக தான் நாங்கள் அவரை போற்றிக் கொண்டு இருக்கிறோம். அந்த தமிழ் தாத்தனுக்காக
ஆகச்சிறந்த காப்பியம்ங்கிறோம் இன்னைக்கு சிலப்பதிகாரத்தை. சிறந்த காப்பியங்கிறோம். நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் எனும் மணி ஆரம்படைத்த தமிழ்நாடுங்கிறான் நம்முடைய பாட்டன் பாரதி. என சோழ நாட்டில் பிறந்து பாண்டிய நாட்டில் இறந்து சேர நாட்டில் தெய்வமாயி 3 பேரரசுகளை இணைத்த காப்பியம் சிலப்பதிகாரம். அந்த காப்பியம் அழியாது இன்று நம் கைகளிலே இருக்கிறது என்றால் காரணம் நம்முடைய தமிழ் தாத்தா உ.வி. சாமிநாதையர். அவரை பெருமையோடு போற்றுவதற்காக அவர் பிள்ளைகள் நாங்கள் எங்கள் உடன் பிறந்தார்களிலே ஒரு இடம் அவனுக்கு தேர்தலில் போட்டிடுறான். என்ன மொத்த பிராமணரை எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவாங்க. நான் கொடுக்குறோம். மயிலாப்பூரில் நிறுத்திருக்கேன் என் தம்பியை. ஒரு பிராமணர் கூட இங்கே இல்லை, எல்லாம் போயிட்டாங்க வெளிநாட்டுக்கு. அப்ப ஏன் நிறுத்துறா சீமான்? என் பிறவி கடமை செய்கிறேன். போட்டா போடு, போடலைன்னா போ. இவன் ஐயனா பறையனா என்று பார்த்தால் நான் தோற்று விடுவேன். என் சத்தியம் செத்துவிடும். என் பிள்ளைகள் முன்வைக்கிற அரசியலை கவனி, கருத்தியலை, கோட்பாட்டை, தத்துவத்தை பார். எப்படியாவது இந்த நிலத்தை, இந்த அநீதி அரசியலை மாற்ற வேண்டும் என்று துடிக்கிற துடிப்பை, தவிப்பை அதைப்பார். என் சாதி எதுக்கு பார்க்கிற? சாதிக்க துடிக்கிற எங்கள் எண்ணத்தை பார், எங்கள் சிந்தனையை பார். பைந்தமிழ் பற்றாளன் நம்முடைய பாட்டனர் பரிதிமார் கலைஞர். சூரியநாராயண சாஸ்திரி என்ற தன் பெயரை தமிழின் மீது இருந்த பெரும்பற்றின் காரணமாக பரிதிமார் கலைஞர் என்று மாற்றிக்கொண்டார். மேடைக்கு பேச கூப்பிடும் போது நீங்க தமிழோட ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுவீங்க, நான் வரமாட்டேன், கேட்க என்னால் முடியாது, அதனால உங்க கூட்டத்துக்கு வரமாட்டேன் என்று மறுத்தேன். தமிழ் உயர்தனிச்சம்மல் 1901 மதுரையில் மே 24 நம்முடைய பாட்டன் பாஸ்கர சேதுபதி தலைமையிலே இன்னொரு பாட்டன் வள்ளல் பாண்டித்துரை தேவர் அவர் முன்னிலையிலே ஒரு தமிழ்ச்சங்கத்தை, 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை தொடங்குகிறார்கள். அந்த தமிழ்ச்சங்கத்தில் செந்தமிழ் என்று திங்களேடு ஒரு நாளேட்டை தொடங்குகிறார்கள். அது திங்களேடு என்று ஒரு மாதத்துக்கு ஒரு வர ஒரு நாள் 7 ஏடு. அந்த செந்தமிழ் ஏட்டிலே எழுதிய முதல் கட்டுரை நம்முடைய பாட்டன் பைந்தமிழ் பற்றாளன் பரிதிமார் கலைஞர் தமிழ் உயர்தனி செம்மொழி என்பதை உரிபட பதிவு செய்கிறார். ஏன் உயர்தனி செம்மொழி? உலகிலே எம்மொழியின் துணையுமின்றி தனித்து இயங்கக்கூடிய ஒரு மொழி உயர் தனி செம்மொழி. ஆங்கிலத்தில் 500க்கும் மேற்பட்ட 20 விழுக்காட்டு சொற்களை என் மொழி கடன் கொடுத்திருக்கிறது. இந்த நிலத்தில் இருக்கிற எல்லா மொழிகளிலும் பிறமொழி சொற்கள் கலந்திருக்கும். அவனுக்கு சினிமா தான், பிக்சர் தான். எங்களுக்கு திரைப்படம். அவனுக்கு எல்லா ஊர்லையும் இது மைக்கு தான், எங்களுக்கு ஒளி வாங்கி. எல்லா ஊர்லையும் இது ஸ்பீக்கர் தான், எங்களுக்கு ஒளி பெருக்கி. எல்லா ஊர்லையும் இது லைட்டு, எங்களுக்கு விளக்கு. டியூப் லைட்னா குழல் விளக்கு. எல்லா ஊர்லயும் இது சேர் தான், எங்களுக்கு இது நாற்காலி. எல்லா லேப்டாப்பு எங்களுக்கு மடிக்கணினி. எல்லாம் செல்போன் எங்களுக்கு செல்பேசி, அலைபேசி, கைபேசி, இல்லை செல்லிடைபேசி. எல்லாவற்றுக்கும் சொற்கள் இருக்கிறது. அதனால்தான் உயர் தனிச்செம்மொழி. எம்மொழியினும் துணையுமின்றி இயங்கக்கூடிய உலகில் ஒரு மொழி உண்டென்றால் அது என் உயிர் தமிழ், என் தாய்மொழி தமிழ். அதனால்தான் நம்முடைய பாட்டன் பரிதிமார் கலைஞர் உயர்தனி செம்மொழி என்றார். சில மொழிகள் பிறந்து சிறக்கும், சிறந்தே பிறந்த மொழி என் மொழி தமிழ். ஏன்? எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது. என் மொழி என் இறைவனால் பேசப்பட்டது. மணி நெற்றி உமிழ்ச்சங்கன் தளல் புரை சுடர் கடவுள் தந்த தமிழ்தான். மந்திரம் நிறைமொழி மாந்தர் மறைமொழி தானே மந்திரம் என்பன்ட்டான். தமிழே மந்திரம்டா. அப்புறம் தமிழ் தமிழ்னு சொல்லிக்கிட்டு முடிஞ்சு. நக்கீரா, உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தேன். சிவன் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது எளிமோ என்று கண்டது பயிலுமோ என்று செயலை எழுதி கீழே இறையனார்னு கையெழுத்து போட்டான் தமிழ் சங்கத்தில். பாவலன் சிவன்
அந்த இறையனானவன் பானபத்திர திருவிழாப்படத்தில் பண்ண தமிழுக்கு பிழை நேர்ந்தால் உனக்கின்றி எனக்கில்லைன்னு பண்ணலையா? தமிழும் அவனும் ஒண்ணுதான். இன்னொருத்தருக்கு அவையே உன் தமிழ் அள்ளி பருகவே யான் வந்தேன். என்ன 1 2 என்று என்னை வரிசைப்படுத்தி பாடு. ஒன்றானவன் உருவில் இரண்டான் வரல. அதான் என் இறைவனின் மொழியடாது. உலகத்திலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை கொண்ட மொழி என் மொழி தமிழ். அதனால அவன் உயர் தனிச்செம்மொழின்னா. எங்களுடைய தாத்தன் தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளினுடைய ஆசான். அவனின் முன்னத்தியர் பரிதிமார் கலைஞர். அவனை போற்றுவதற்கு பேர பிள்ளைகள் ஒரு இடம்டா. அவன் பேரை சொல்லி ஒரு இடம். அடுத்து யாரு? யாருன்னு பார்த்தீங்களா? நம்ம பாட்டண்டா. பாரதியை போற்றாத தமிழ் சமூகம் பதறு சமூகமடா, பதறு சமூகமடா. தமிழ் இலக்கியத்திலே புதுரத்தம் பாய்ச்சியவன்டா பாரதி. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்ற எட்டயாபுரத்தில் ஒரு தாய் 2 பிரசவம். என்னது? ஒன்னு பாரதி, இன்னொன்னு புதிய தமிழ். இரும்பு பெட்டிக்குள் இருந்த இலக்கியத்தை எடுத்து எல்லாருக்கும் பரிமாறியவன் நீதானேங்கிறார். எப்படி இருக்கு பாருங்க. தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா. எப்படி? அமிழ்தில் இனியதடி பாப்பா நம்ம ஆன்றோர்கள் தேசம் அப்படிங்கிறார். நம்முடைய ஐயா ஈவேரா அவர்கள் என்ன சொல்றாங்க? பெருமை மிக்க பெருந்தகை தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்கிறார். அப்படி என்றால் அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் காட்டுமிராண்டி. நான் காட்டுமிராண்டி, நீ காட்டுமிராண்டி, இவங்க எல்லாம் காட்டுமிராண்டிகள். அதற்கு முன்பு ஒருவன் பாடுகிறான், அமிழ்தில் இனியதடி பாப்பா நம்ம ஆன்றோர்கள் தேசம்ங்கிறான். சொல்லில் உயர்வு சொல் தமிழ் சொல்ல அதை தொழுது படித்து அடி பாப்பாங்க. எப்படி தரான்? வணங்கி படிங்கிறான். நம்ம ஐயா ஈவேரா வேலைக்காரிகிட்ட கூட இங்கிலீஷில் பேசணும், பொண்டாட்டிகிட்ட இங்கிலீஷில் பேசணும், எல்லாரும் இங்கிலீஷில் பேசுங்க. எங்கால் நம்மால் எப்படி தெரியுமில்ல? ஆங்கிலம் ஒன்றையே கற்றார், அதற்கு ஆக்கையோட ஆவியும் விற்றார், தாங்களே அந்நியரானார், செல்லத்தமிழின் தொடர்பற்று போனார். டேய், வெறும் தமிழ் இல்லடா, செல்லத்தமிழின் தொடர்பற்று போனாருங்கிறான். செல்லம்மா கடிதம் எழுதும் போது, வருந்தி கடிதம் எழுதும் போது நம்ம பாட்டை திருப்பி பதில் கடிதம் எழுதுறா பாட்டிக்கு. செல்லம்மா நீ என்னே நினைச்சு வேதனைப்பட்டதுக்கு நல்லா தமிழ் படி, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேங்க. பொண்டாட்டியை தமிழ் படிக்க சொல்றான், இவன் பொண்டாட்டிகிட்ட இங்கிலீஷில் பேசுன்றான். விளங்குதா ராஜா? அர்த்தமாயிருந்தா? விளங்குதா? புரியுதா? கடப்பாறை எப்படி கடப்பாறையை வச்சு குத்திரம் பார்த்தில்ல? குட்டியை சவரைக்கிறதுக்கு ஒரு கடப்பாறை போதும், நான் 6 கடப்பாறை வச்சிருக்கேன். இப்ப நீ பேச்சு பாரு, நான் பரவாயில்லைன்னு தோணும். ஒரு தடவை பேச்சு கொடுத்து பாரு, கொன்னு கொலையை அறுத்து விட்டுருவாங்க. அவனை மாறி ஒரு பாவலன் 39 வயதுக்குள்ளே என்னுடைய பேராசிரியர் தோ பரமசிவன் சொல்றார், எவை பார்த்தாலும் அவன் ஒரு யுக புருஷனடா. அக்கரகாரத்தில் நின்று ஒரு இளைஞன் கண்ணனை பாடினான், கர்த்தரை பாடினான், அல்லாவையும் பாடினான். அக்கரகாரத்தில் எப்படி பாரு, 1921 இறந்துறான். அதுக்கு முன்னாடி ஒரு அக்கரகாரத்தில் ஒரு இளைஞன் கண்ணனையும் கர்த்தரையும் அல்லாவையும் பாடிய ஒரு பாவலன் உண்டென்றால் இந்த நிலத்திலே பாரதி தான். சொல்றா, இந்த தமிழின் பெருமையும் தமிழரின் கீர்த்தியும் உலகம் போய் சேரல. போன பொழுது போகட்டும், நாளைக்கு பொழுது போயிடுச்சு, இன்னைக்கு பொழுதும் இல்லை, நாளைக்கு பொழுது உண்மை சத்தியம். அதை நான் என்ன பண்ணுவேன்,
நீ பாரு, உலகம் பூரா தமிழின் பெருமையும் தமிழன் கீர்த்தியும் கொண்டு சேர்ப்பேன், இல்லைன்னா என் பேரை மாற்றி வைங்கடாங்கிறான். இப்போ நான் என்ன செய்யணும்? அவன் பேரன் உலகம் பூரா பாரதியை கொண்டு சேர்க்கணும், இல்லைன்னா என் பிறவி பிழையாயிரும். காலம் உருவாக்கியவன் கவிஞன், காலத்தையே உருவாக்கியவன் மகா கவிஞன். அவன் காலத்தையே உருவாக்குவான். விடுதலை